ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஎன் பார்ட் 3 சரிங்களா. ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அப்புறம் டைட்டில் நேமு, இன்ட்ரோ இதெல்லாம் எப்படி கொடுக்கணும் ஒரு யூடியூபருக்கு ஏற்ற போல் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு யூடியூபர்னால நான் எப்படி எடிட் பண்ணி என்னோடய வீடியோஸ்லாம் போட்டேனோ பார்ட் 1 பார்ட் 2 அதே வீடியோ வந்து நம்ம இதில் சேம் எடிட் பண்ண போகிறேன். என்னோடய வீடியோவை நானே எடிட் பண்ண போகிறேன் சரிங்களா. அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நீங்கள் எடிட் பண்ண வீடியோலாம் வச்சுருக்கீங்கன்னா, அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா வெப் கேமரா ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து மியூசிக் கொடுக்கலாமா, இல்லை வாட்டர் மார்க்கு, சப்ஸ்கிரைபு அதேமாரிலாம் நீங்கள் பண்ணனா என்னோடய வீடியோ லைட்டாக செக் பண்ணி பாருங்கள். சேம் அதே தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கலாம் சரிங்களா. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும் சரிங்களா. ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க, இப்போ பார்ட் 3 சரிங்களா. ஒரு வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணது பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் முழுமையாக பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் லென்த்தாக போவோம் சரிங்களா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விஎன் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பண்ணிவிட்டு இல்லைனா என்னோடய எடிட்டர் விஜய் ப்ரோ சேனல் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ப்ரோ வெர்ஷன் கிடைக்கும் சரிங்களா. வந்து விஎன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோஸ் அண்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டை வச்சுருப்பீங்க. நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் எடிட் பண்ணி வச்சுருந்தேன், மொபைல் பேக்ரவுண்டு. இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது, மேலே வந்து ஒரிஜினல் சைஸு 9.16 இருக்குது சரிங்களா. ரெண்டும் ஒரிஜினல் தான், ஒரு சேம் தான், அதனால் ஒரிஜினலே கொடுக்குறேன் சரிங்களா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ லென்த்து பார்த்திங்கன்னா மொத்தம் கிளிப்பை வந்து ஒரு 25 மொத்தமாக இன்ட்ரோலாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷம் அப்படி வரும். அதனால் வந்து இந்த லேயரை நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக வச்சுக்கணும் சரிங்களா. இங்கே வந்து செகண்ட் ஓடும், இந்த செகண்டை நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா. அந்த செகண்ட் வந்து எத்தனை செகண்டு கொடுக்குறாங்க பாருங்கள். நான் வந்து 25 நிமிஷம் ஆகும் சரிங்களா. அது போதும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேருங்க ஒரு 5 நிமிஷம் வந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஃபுல்லாக ஓட்ட முடியாது, என்ன டைம் ஆகும். அதனால் வந்து டூப்ளிகேட் எடுக்கிறேன். 2 5 5 10 ஆகிடும். இப்போ வந்து டூப்ளிகேட் கொடுக்குறேன். அந்த லேயர் 15 ஆயிடுச்சு, 20 25 ஆயிடுச்சு. இப்போ 25 நிமிஷம் வந்து எனக்கு அந்த லேயர் வந்துச்சு சரிங்களா. மேலே பாருங்கள், அந்த செகண்ட்ஸ் ஓடுதா, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு சின்ன ட்ரிக்கு, ஏன்னா நம்ம ஃபுல்லாக வலிச்சுன்னு டைம் அதிகமாகும் ஓகேவா. அதை டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னடா இது, ஓகே மேலே வந்து கிளிக் பண்ணால் வந்துடும். இப்போ இருந்தால் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இன்புட் பண்ணணும். வீடியோ வந்து ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தீங்களா, அது வந்து ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் ஒன்று தான் வரும். நான் சொன்ன மல்டி லேயர் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வீடியோ கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணாமல் வீடியோஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து எந்த லேயர் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் பேசின வீடியோ உங்களை கூப்பிட்றதுக்காக வெல்கம் டு சேனல் அப்படி பேசுகிறப்பல அது ஒரு கிளிப்பு, அது எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டில் வச்சுருவேன் சரிங்களா. அதாவது ஆட்டோமேட்டிக்காக நடுவில் வச்சுருவேன். அப்போ தான் ஒரு மொபைல் டிஸ்பிளேயில் இருக்கிற மாரி கரெக்டாக சென்டராக பார்த்து வைப்பேன். வச்சுட்டு விட்டிங்கன்னா ஒரு டிஸ்பிளேயில் உட்காந்துடும். இப்போ வந்து அந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ கூட அது எத்தனை நிமிஷமோ அந்த எத்தனை நிமிஷமும் அட்டாச் ஆகிடும். இப்போ ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு லேயராக நீங்கள் மேலே ஆட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து இந்த மொபைல் ஃப்ரேம் வைக்கலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதுமாரி லென்த்தாக கூட வச்சுக்கலாம். மொபைல் ஃப்ரேம் வச்சிங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், மொபைல் பண்ணுற மாதிரி ஃபீல் கிடைக்கும் சரி. மறுபடியும் என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கேப் இருக்கும், அதுக்கு ஓரமாக வச்சுட்டு 3வது மல்டி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த இம்போர்ட் பண்ணுங்கள். எப்படியும் எனக்கு பாருங்கள் வீடியோ அதிகமாக தான் வரும். இப்போ 5 நிமிஷம் இருக்குது. கிளிக் பண்ணிட்டேன்னா மறுபடியும் அந்த லேயரை வலிங்க, நடுவில் சென்டராக வைங்கணும். அப்படியே இருங்க. எந்த நீங்கள் வீடியோ லேயர் கிளிக் பண்ணால் வீடியோ மட்டும்தான் மூவ் ஆகும். இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்க்கு மூவ் சரிங்களா. அது எதுவுமே பண்ணக்கூடாது, ஃப்ரேம் பண்ணக்கூடாது, வீடியோ லேயர் மட்டும் கிளிக் பண்ணணும். கரெக்டாக சென்டராக வச்சுக்கணும், அதான் வியூ நல்லா கிடைக்கும்.
அதுலேயே உங்களுக்கு அந்த மார்ஜின் காட்டுறாங்க இப்போ ரோஸ் கலராக சென்ட்ரு தான் இந்த பர்க்கிள் ப்ளஸ் மாரி அதாவது சென்ட்ரு சரிங்களா. அதை வச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டி விடுங்க. ஓட்டிட்டு இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் தாண்டிச்சா. இப்போது இன்னும் எனக்கு வீடியோ கிளிப்பு நிறைய இருக்குது. இப்போ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதான் கடைசி. சரி, இந்த கடைசியை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃப்ரேமில் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்றப்பட அட்ஜஸ்ட் பண்ணிக்க. மொபைல் ஃப்ரேமில் இப்போதைக்கு நீங்கள் இது போதும். சரிங்க. அப்போ எம்டி கொடுத்துட்டு மறுபடியும் லாங்லேருந்து இது பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக பாருங்கள் 25 நிமிஷத்துக்கு மேலே தான் போயிருக்கோம். பெரிய அரை ஹவர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எடிட் பண்ண எடுத்து அதுலேயே நான் பாதியாக தான் நான் வீடியோவே போட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 2 3 பார்ட் 1 பார்ட் 2 சரிங்களா. இவ்வளோ கரெக்டாக 25. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது இந்த பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் வலிச்சு போகிறேன். இந்த வீடியோ கிளிப் இருக்கான்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து ஒரு 26 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். நான் இப்படி பொறுமையாக பண்ணுறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து 26 வச்சிடறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயரை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட லேயர் இந்த கார்னர் நீங்கள் ஒழிச்சுன்னு வந்தீங்கன்னா அந்த வீடியோ டியூரேஷன் மாறும். இப்போ இதுக்கப்புறம் மாறல சரிங்களா. இதுக்கப்புறம் லென்த்து கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்ரவுண்ட்லேருந்து கத்திரிக்கோலை போட்டு டிலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து லாஸ்ட்டில் எண்டிகாரம் வந்துச்சு. என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிற இந்த லாஸ்ட்டில் இருக்க வரோம். ஃபஸ்ட்டில் இருந்தது மாரி வந்துச்சா. இப்போ இந்த ஃபஸ்ட் லேயரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சென்டராக பார்த்து வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ எனக்கு இப்போ எல்லாமே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வாட்டர் மார்க்கு லோகோ இருக்கணும் சரிங்களா. அந்த வாட்டர் மார்க் லோகோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டி லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்கள் சரிங்களா. என்னோடய லோகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகோ தான் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் டெக் மொபைல் பிக்சார்ட் எடிட்டிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சில நேரம் வந்து யூடியூப்பில் வச்சு தமிழ் டெக் மொபைல் பிக்சார்ட் வச்சுருவேன். என்ன பண்ண கீழே வந்து சுருக்கி வச்சுருவேன். ஒரு சென்ட்ரோ இல்லை சைடில் ஏதாச்சும் வச்சிட்டோம்னா என்னோடய வீடியோ யாருனா டவுன்லோட் பண்ணி சோஷியல் மீடியா வச்சுருந்தாங்கன்னா இந்த லோகோ பார்த்துட்டு வருவாங்க சரிங்களா. இதுதான் என்னோடய ஐடென்டிஃபை சரிங்களா. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லோகோ வந்து மறுபடியும் அதுதான் லாங் வரைக்கும் வலிச்சுக்கிட்டே போகணும் சரிங்களா. இப்போதைக்கு வந்து நான் லோகோ வைக்கலை ஏன்னா வந்து கொஞ்சம் இப்போ வேலை இருக்குது சரிங்களா. அந்த லோகோ வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்களா. இப்போ வந்து வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் நான் கொடுத்துருக்கேன். அந்த வாய்ஸ் ஓவரில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். அதை வந்து நம்ம எரேசர் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து நான் இந்த 25 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு எங்கெங்கே மிஸ்டேக் இதோ அதை டெலீட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ. இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா வீடியோ நான் செக் பண்ணிவிட்டு தேவையில்லாத வீடியோஸ்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன் சரிங்க. தேவையில்ல சீன்ஸ்லாம் இருந்து எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டு பக்காவாக நான் இப்போ பண்ணிட்டேன் எல்லாத்தையும், எல்லாம் கிளிப் சேனலும் சரிங்களா. எல்லா வீடியோஸும் நான் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 24 நிமிஷமாக மாறிடுச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இப்போது கேலரியில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, நானும் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் பிளர் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் தெரியக்கூடாதுன்னா என்ன பண்ணீங்கன்னா பிளர் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இருங்க, இப்படி மூவ் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு அப்படியே இருங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுவேன். அது பாருங்கள். இதேமாரி உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணும் போது
இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ வந்து கத்திரிக்கோல்ல போடுங்க. போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மூவ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலெலாம் தெரியக்கூடாது நினச்சிங்கன்னா அந்த இடத்த வந்து பிளர் பண்ணிக்கணும். அந்த பிளர் ஆப்ஷன் எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இந்த பிளரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு 40 வச்சுட்டு சரிங்களா. இப்போ வந்து நான் இது பண்ணுறேன். இப்போ அந்த பிளர் ஆப்ஷன் வந்துச்சா, அப்படியே இருங்க. கொடுத்துட்டு இந்த பிளர் ஆப்ஷன் வந்து எதில் இந்த இருக்குன்னு தெரியல, அதுக்காக பார்க்கணும். அது ஒரே நிமிஷம், பிளர் ஆப்ஷன் மேலே வரணும். நில்லுங்க அப்படியே இருங்க. அந்த வீடியோ கிளிப்பை வந்து மூவ் பண்ணி பார்த்துட்டு இம்போர்ட் ஆன சீன்ஸை மட்டும் நீ பார்த்துக்கணும். இப்போ இதுலேருந்து இப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் சிஸ்டர்கோல்ல வந்து அதாவது கத்திரிக்கோல்ல வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது வந்து பிளர் ஆகக்கூடாது. இப்போ இது ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மைனஸ் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அந்த கிளிப்பு மட்டும் தான் உங்களுக்கு பிளர் ஆகும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோலாம் வராது. ஸோ இதுமாரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நான் எல்லா வீடியோக்கும் நான் அதேமாரி தான் பண்ணணும். ஸோ அதுக்கும் டைம் ஆகும். நான் பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளிப்பை வந்து நான் பிளர் பண்ணிட்டேன். சரிங்களா, நீங்களே பார்ப்பீங்க, பாருங்கள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் மார்க் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, வாட்டர் மார்க் என்ன பண்ண போகிறோன்னா ஸோ அதேமாரி தான் நீங்கள் வந்து மல்டி லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்டர் மார்க் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ எந்த இடம் வேணும்னு ஸோ அந்த இடத்த வந்து லைட்டாக அதை சுருக்கிட்டு இப்போதே நான் கீழே தான் வைப்பேன் இதை. ஸோ இப்போ தான் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுலாம் கிராஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கிராஸ் போயிடுச்சா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுருக்கிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். கொஞ்சம் கீழே வேறுங்க கை. ஓகே, எனக்கு வந்து இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுல் வியூ கொடுத்து பார்த்தோன்னா கீழே வந்து காட்டும். சரிங்களா, இந்த ஃபுல் வியூ எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த மல்டி இது இருக்குல்ல, இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா இப்போது ஆல்ரெடி மேலே இந்த வீடியோஸில் வந்து கீழே வந்து ஐத்து விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இது வந்து உங்களுக்கு லாங் அதிகமாக வரணும். சரிங்களா, இது வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வலிச்சிக்கிட்டே போகணும். சரிங்களா, அது டைம் எடுக்கும். இப்போ இது இப்படி பண்ணிக்கிட்டே போகணும். ஓகே, இது கொஞ்சம்